போன வீடியோவில் நம்ம இந்த கடல் கிச்சனில் வஞ்சரம் மீன், அயில மீன், மீன் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம மீன் வாங்குறதுக்காக கோவளம் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கோவளத்தில் போய் நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம், என்ன மீன் வாங்கினோம், அதை எப்படி வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தோன்றது தான் இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கோயில் திரு கடற்கரை சாலை, கோவளம், சென்னையில் பிரதான பீச்சில் இதுவும் ஒன்று. இதே பேரில் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு பீச் இருக்குது, கோவளம். இந்த பீச்சில் ஒரே ஸ்பெஷல் என்னென்னா அந்த பாறை இருக்கும். அந்த பாறை வந்து அலை மோதும் போது நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். அது மேலே நம்ம நிற்கும் போது ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரஷ்ஷு, எவ்வளோ பேர் இருக்காங்க பீச்சில்னா. டூரிஸ்ட் இல்லை, எல்லாமே டூரிஸ்ட்ஸ் தான் வருவாங்க. நமக்கு சென்னையிலே இருக்கவங்களுக்கு கோவலமா ஐயே அழுக்கு பீச்சு அப்படின்றோம். காரை போய் நல்ல ஒரு இடத்துல பார்க்கிட்டு, பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லைங்க. பார்க் கோவளத்தில் காரை வச்சு தாராளமாக வரலாம். நம்ம போய் நிப்பாட்டிட்டு நம்ம பீச்சில் போய் ஒரு போட்டாக வரும்போது நல்ல நம்ம வாங்கிட்டு வரலாம். சரியா? நல்ல ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு, வண்டி நிப்பாட்டியாச்சு. அப்படியே நம்ம கோவளம் பீச் நோக்கி நடப்போம். ஏதாவது மீன் கிடச்சா வாங்குவோம், இறா கிடச்சா வாங்குவோம், ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா வாங்குவோம், இல்லாட்டி இல்லை. கொஞ்ச நேரம் அந்த பாறையில் போய் நின்றுட்டு ஜாலியாக அலையை ரசிச்சுட்டு கடலை ரசிச்சுட்டு வரலாம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. இதுதான் கோவளம் பீச். இந்த அழகான பீச்சு சூப்பராக, எல்லோரும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லோரும் தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஜாலியாக செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. ஆக்சுவலாக சென்னை வந்து அங்கே இருக்குது. இது வந்து அப்படியே இப்படி ஒரு கேர்வ் இந்த இடத்துல உள்ளே வந்திருக்கு தண்ணி, அப்புறம் வளைஞ்சி இப்படியே போயிடுது. அப்படியே செம்மையாக இருக்குது. அதனால தான் இந்த இடம் வந்து ஃபேமஸ். அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் ப்ளூ ஃப்ளாக் பீச். அது ப்ரைவேட் பீச்சு. 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகணும். அந்த இடத்துல கல்லெல்லாம் குட்டி அங்கிட்டு போகக்கூடாது பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே ப்ரைவேட் பீச்சஸ் தான். அதெல்லாம் அவங்கவுங்க பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. என்னப்பா எப்படி இருக்குது? நல்ல கிளைமேட்டில் எல்லா மக்கள்லாம் ஜாலியாக ஜில்லு ஜில்லுன்னு குளிச்சுட்டு இருக்காங்கப்பா. அங்கே வரைக்கும் போகிறாங்களே. அப்படியே நம்ம அந்த பாறைக்கு இன்னும் நடப்போம். போரில் எதாவது மீன் இருந்தால் வாங்குவோம். மீனெல்லாம் இருக்குது, என்ன அவங்க கொஞ்சம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ட்ரை பண்ணுறேன், அவங்க வேணான்னாக்கா எடுக்க மாட்டேன். ஆனால் மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது, செம்ம வைப்பாக இருக்குது. எவ்வளோ பெரிய மீன் இல்லை. இது என்ன மீன்? புள்ளி வஞ்சரமா? ஓகே, வஞ்சரம் மாதிரியே இருக்குமா டேஸ்ட்டாக? விலை ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரியா? அதில் கொட்டுறதெல்லாம் பாறை இல்லையா? 2, 4, 6, 8 மீன் இருக்கா? 300 ரூபாயா? ஃப்ரெஷ்ஷு போடுவாங்கல்ல. ஊசிக்கோளா எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஒரு ஆள் பெருசு இருக்குது. நல்லா இருக்குமா ஸ்ரீ? டேஸ்ட்டா தெரியாது. மீனெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, வாங்குவாங்க. பெரிய மீன் போலாம். வேறு அடுத்த போட்டை அடுக்குது பாரு. இன்னொரு போட்டு வந்துட்டுருக்கு, அதில் என்ன இருக்குன்னு தெரில. இந்த போட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் நமக்கு பேர் தெரியாது.
பெரிய இருக்கா? இது என்ன மீன் இது? காளா. பஸ்ஸில் போயிட்டுருக்கியா? என்ன மீன் இது? புள்ளி வஞ்சிரம். அந்த வஞ்சிரம் மாதிரியே இருக்குமா? இல்லை கம்மியாக இருக்கும். ஆனால் விலை எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 கிலோ இருக்குமா? ஓ, மீன் இல்லைன்னா 7 கிலோ வரும். 1500 டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். குழம்பு வைக்கணும். ஏன்னா நம்ம தெரியாத மீன்லாம் சாப்பிட முடியாது. இங்கே கேரளாக்காரங்களா ஐல அந்த மத்தி, அது அந்த கிளி மீன், அந்த சூரை, அதுதான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மீன்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தாலே போயிடுவாங்க. பாறை கூட சாப்பிட மாட்றாங்க. அதுதான் நல்லா இருக்கும். பழக்கம் இல்லை, அவ்வளோதான். கௌதம் அதுவும் புள்ளி வஞ்சிரம் தானா? அங்கே வேறமா இருக்குது, இங்கே வேறமா இருக்கு. ஓ, தேலியா? பாறையெல்லாம் மூடி இருக்கிற மண்ணில் இங்கே வர. ஐயோ, இல்லை 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 இல்லை, இதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே இருக்கு பாரு அந்த பாறைட்டா பெருசு, ஆனால் மூடிச்சு. இந்த சீசனில் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் மண்ணை அடிச்சிடும். கோவளம் பீச். ஆமாம், அந்த பாறையில் இருக்க என்ன அது ஏதோ ஒட்டி இருக்குல்ல, அந்த இதாக இருக்கும், சிப்பியா தக்கையாக இருக்கும். அதே தான். என்னப்பா இது, சிப்பியா? ஆமாம், சிப்பி தான். அப்படியே வச்சு காஞ்சி போச்சு. வா மேலே போகலாம். அபி பிடிச்சிட்டு நிற்கிறியா? நான் போயிட்டு வரேன் மேலே. அலையை பாருங்கள், செம்ம அலையில் இந்த பாறையில் அடித்து மோதி சூப்பராக இருக்கும். அங்கிட்டலாம் போனால் வழுக்கும், அதனால தான் போக வேண்டாம். இதோட அப்படியே நின்றுப்போம் சேஃப் ஜோனில். இப்போ அந்த போட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க. அப்படியே நேராக போய் அந்த இடத்துல ஏற்றுவாங்க பாருங்கள். அந்த டிராக்டர் வந்து அங்கே ரெடியாக இருக்குது. போட்டை கரைக்கி ஏற்றுறதுக்கு உண்டான டிராக்டர் அது. எல்லா போட்டையும் அவங்க தான் ஏற்றுறாங்க. நம்ம போய் வேணால் பக்கத்தில் போய் எடுப்போமா? இப்போ அந்த டிராக்டரு கரெக்டாக போய் ஒரு கயிறு இருக்குது, அதை மாட்டி
அவங்க கரைக்கி அந்த போட்டை மேலே ஏற்றுவாங்க, அதை பார்ப்போம். அச்சூரை அச்சூரை எவ்வளோ? ஆய் எவ்வளோ? 700. 700 700 ஜாஸ்தி இல்லை. ஆனால் பச்சை ஆனால் 600 600 ஜாஸ்தி. என்னப்பா? போட்டு வச்சிரு. இது பெருசாக இருக்குது. அது வந்து ஒரே எண்ணம் பெருசாக கூட இருக்குண்ணா. ஒரே முள்ளு தான் இருக்குது. தள்ளலாம் அந்த மாதிரி இருக்கும். சூற எடு என்ன மீன்ப்பா வாங்கினீங்க? அப்படி இதுக்கு பேர் போட்டு வஞ்சரன்றாங்க. போட்டு வஞ்சரம் கிடையாது, இது நெம்மீன் சூறை ஆக்சுவலில். ஒரு சின்ன மீன் ஒன்று இருக்குது, ரெண்டையும் சேர்த்து 500 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். நல்ல ஃப்ரெஷ் மீனுன்றனால வாங்கிட்டோம். இதே நம்ம அங்கே போனாலும் 400 500 கொடுக்கணும் இல்லை? எத்தனை? சோறை ரத்தம் சொட்ட சூப்பராக. ₹500 சூப்பர். மீன் கிடைக்காதுன்னு நினச்சி வந்தோம், ஆனால் மீன் வாங்கிட்டோம். அதுவும் எங்களுக்கு பிடிச்ச மீன், நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மீனே கிட்டி. ஓகே, கோவலம் வந்ததுக்கு ஒரு மீன் வாங்கியாச்சு. ₹500. சும்மா சாதாரண அயில வாங்கினா 2 கிலோ ₹500 வந்துடுது. ₹500 600 வந்துடுது. உள்ளது. ஓகே, அவங்க வந்தால் வராங்களா? அவங்க வாங்கியிருப்பாங்க. நீ தான் கேட்டியா? நாங்கள் வேணான்ட்டோம். நான் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். ஆமாம், ஸ்லைஸா பீஸா? பீஸு க்யூபு சதுரமாக. அவ்வளோதான். ஸ்லைஸ் வேண்டாம், ஸ்லைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவளத்துக்கு வந்து நம்ம ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ் மீன் வாங்கி ஏற்றி ஸ்லைஸாக கொண்டு வந்து வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இப்படி போய் கோவளத்தில் மீன்லாம் வாங்குறது. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ரெக்ஸ்.
அங்கே தான் போட்டில் இப்போ தான் வந்துச்சு. இது கட்டுங்க, எங்கள் போட்டில் இருந்து வாங்கினது இப்போ தான். இல்லை இப்போ தான் வந்துச்சு போட்.